ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக எனக்கு பல நாளாக எனக்குள்ளே இருந்த கேள்விகள், ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியலில் சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் கொண்டு வந்து பார்ட் 2, அதாவது சீசன் 2 கொண்டு வந்தீங்க. சரி, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு மெமரி லாஸ்ன்னு கொண்டு வந்தீங்க, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். நீங்கள் போடுற எல்லாத்தையுமே நாங்களுமே அக்செப்ட் பண்ணுறோம். போன வாரம் ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வரீங்க, அதுக்கு அடுத்த வாரம் அது ஸ்டோரி லைன் கொண்டு வரீங்க. ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள? நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? ஸோ நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த டைம் ஸ்லாட் கொடுத்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்க இந்த ஒரு சீரியலை நீங்கள் ஏன் என் பண்ணணுங்கிற நோக்கத்திலே பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயங்களும் அது மாதிரி தான் இருக்குது. நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு பிரேக் கொண்டு வந்தாங்க. அதாவது சீசன் 2 கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் தூக்குனீங்க. 4 ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு சீரியல் ரன் பண்ணிங்க. அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்க சீரியலை என் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது என் பண்ணால் ஃபேன்ஸ் கிட்ட விஜய் டிவியோட பேர் கெட்ட பேர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஸோ ஃபேன்ஸே போதுண்டா நிப்பாட்டுங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு, ஸோ இந்த சீரியல் மேலே பார்க்க வேணாம், நீங்கள் என் பண்ணிடுங்கன்னு அவங்க வாயாலே வர வைக்கிற மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பிரேக்கு, அப்புறம் நிறைய ஸ்டோரி லைன், டிஃப்ரெண்ட் டேரக்டர் சேஞ்சு, ஸ்டோரி லைன் சேஞ்சு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டோரி லைன், ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை, ஒன்லி வீக்காவை மட்டுமே வச்சு இப்போ ஆக்சுவலாக இவங்க ஏன் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரே நாள்லேயே வீக்காக, அதாவது காவேரிக்கு மெமரி கெயின் கொண்டு வந்து சீரியலை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த ஒரு பிளானில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப கிளியராக புரியுது. பட் ஸ்டோரி என்னன்னா அழகாக க்ரியேட் பண்ணலாங்க. ஸோ நர்மதா ஒரு கேரக்டர் இருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ள கொண்டு வரலாம், தனித்தனியாக செப்பரேட் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம். பட் எதுவுமே பண்ணுறதுக்கு அவங்க ஐடியா இல்லை. அவங்களோட பாயிண்ட் என்னென்னா நல்லா போயிட்டுருக்கு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்க ஒரு சீரியல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஃபேன்ஸ் கிட்டேருந்து நிறைய எதிர்ப்பு வரும். ஸோ நிறைய விஜய் டிவியோட மற்ற சேல்ஸ்க்கெலாம் பாதிப்பு வருங்கிற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த சீரியலில் ஃபேன்ஸ் வாயிலேருந்து போதும் நிப்பாட்டுங்க, இனிமேல் நாங்கள் எம்மனே பார்க்க மாட்டோம், நீங்கள் என் பண்ணலாங்கிற லெவலுக்கு ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கனவுலையும் கூட நினச்சி பார்த்துறாதீங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் எங்களோட ஃபேன்ஸ், அதாவது எங்கள் ஃபேன்ஸ், வீக்காம் ஃபேன்ஸ் கிட்டேருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ கேவலமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணாலும், நீங்கள் என்ன பண்ணாலுமே வீக்காக்கு எங்களோட சப்போர்ட் எப்போயுமே இருக்கும். அதாவது நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸ்டோரி லைன் இந்த வாரம் ஒரு ஸ்டோரி லைன், அடுத்த வாரம் ஒரு ஸ்டோரி லைன், கன்டினியூ மிஸ்ஸு, நியூ என்ட்ரியில் நிறையா சொன்னீங்க, எதுவுமே எங்கள் உள்ள வரல, பழைய ஆர்டிஸ்ட் உள்ள வரல, வீடியோ கால்லே வச்சு முடிக்கிறீங்க. நிறைய கேரக்டரோட, அதாவது அந்த பிரேக் விட்டாங்க இல்லையா சீசன் 2, அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. குமரன் மேலே கேள்விகள் இருக்குது, குமரன் எங்கே போனாருங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ குமரன் எதுக்கு அவங்க, அதாவது செகண்ட் ஒய்ஃப் தாங்கிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கொண்டு போகலாம். அவங்க அப்போவே டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸே இதுக்கு ஒத்துக்கணும், வேண்டாம் இந்த சீரியலுங்கிறதுல அவங்க வாயிலே அவங்களே வெறுத்து சீரியலை என் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அதை நோக்கியே அவங்க போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது என்றைக்குமே நடக்காது. நீங்கள் கனவும் காணாதீங்க. ஸோ நல்லபடியாக சீரியல் எடுங்க, கண்டிப்பாக நல்லா போவுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஏனும் வரும். அதுதானே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவை என்ன, சம்பாத்தியம், அது உங்களுக்கு இதில் நீங்கள் நல்லா கொண்டு போனாலே இதுலேயே உங்களுக்கு நல்ல இது வருமே. 6:30 ஸ்லாட்டில் நீங்கள் எந்த சீரியலும் போடுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு, அதாவது எப்படின்னா 4 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டோரி லைனே சொதப்பி, பிஜிஎம் சொதப்பி, எல்லாமே சொதப்பி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் வீக்கா ஃபேன்ஸ் மட்டும்தான், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வீக்காக ஃபேன்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்காக கிடையாதுங்க. ஸோ உண்மையிலே இப்படி தான் அவங்க சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைன்னு யாராவது உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள், சீரியல் அவங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்தளவுக்கு அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம வீக்காக அந்தளவுக்கு லவ் பண்ணுறோம், அந்த பேரை நம்மளோட ஒருத்தவங்களால் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்கள விட்டு கொடுக்க நம்மளால முடியல. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். இதுவே வேறு ஏதாவது சீரியல் இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் உள்ளாருக்குள்ளே நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டோம். நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் வீக்காக மட்டும்தான், அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு நாள் நல்லா எடுக்கிறாங்க, அடுத்த நாளே அதை சொதப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொதப்புவாங்கங்க. சொதப்பவே எந்த சீரியலும் இருக்க மாட்டாங்க. பட் இந்த அளவுக்கு மோசமாக எங்கேயுமே சொதப்ப மாட்டாங்க. அதாவது ஆர்டிஸ்ட்டே இல்லைங்க. விஜய், காவேரி, அவங்க அம்மா, குட்டி பாப்பா, தாத்தா, அப்பப்போ வேலைக்கார பாட்டி வராங்க. அதாவது இன்னும் ரேராக வேலைக்கார செல்வி அம்மா வராங்க, சாரி, இன்னும் ரேராக பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பாவும் சித்தியும் வராங்க. அவ்வளோதான். நடுவில் வில்லன் கொண்டு வந்தீங்க, அவரோட சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க. அப்பப்போ செல்ஃபோனில் வீடியோ காலில் 2 சித்தியும் வராங்க, அதாவது பெரியம்மாவும் சித்தியும் வராங்க. யாழினி பாப்பான்னு ஒருத்தவங்க இன்ட்யூஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் இந்த வீட்டில் இருக்க வச்சு 2 பேர் ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரியாவது ட்ராக் கொண்டு போகலாம். அதுவும் பண்ணல. மெயின் ஆர்டிஸ்ட்டே இவ்வளோ தான். விஜய், காவேரி, குட்டி பாப்பா அண்டு ஸ்கூல், அப்பப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ரோடு, வீடு,
அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, அங்கே பேசுகிறது, இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்பப்போ சாரதா அம்மாவோட ஒரு ஃபன் சீக்வன்ஸ் அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது, இன்னொரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம், இவ்வளோ தாங்க சீக்வன்ஸ் கொண்டு போகிறாங்க. அதாவது காவேரிக்கு அந்த குழந்தை மேலே இருக்கிற அந்த ஒரு பாண்டு கனெக்ட் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல. அவங்கள அறியாமல் ஒரு பாண்டு. ஸோ விஜய் பேர் சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஒரு இது, அது விஜய்னு பேர் கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல், அதெல்லாம் காணும். அதாவது ட்ரீம் சீக்வன்ஸில் விஜய் வந்தார், அதையும் காணும். இப்போ வந்து விஜய் பார்த்தாலே ஒரு கோவம், வெறுப்பு, அவருக்கு தனியாக பொண்ணு பார்க்குறது, சம்மந்தம் இல்லாமல் சீக்வன்ஸ் கொண்டு போயிட்டுருக்கீங்க. பட் நாங்கள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எதனாலும் பண்ணி உங்களை வந்து சப்போர்ட் இவங்க கிட்டேருந்து இவங்களை பறிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, அது என்றைக்குமே நடக்காது. நீங்கள் எப்படி எடுத்தாலும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், 6 o'clockலையுமே நாங்கள் யாருன்னு காமிப்போம், எங்களோட பவர் என்னங்கிறத காமிப்போம். நீங்கள் 6 o'clock மாற்றுங்க, எங்களோட பவர் என்னங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. 6:30க்கு நீங்கள் ஒரு சீரியல் மூவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட ஒரு டிஆர்பி நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் பேசுவேன். மனசில் இருந்த ஒரு ஆதங்கம், அவ்வளோ ஒரு வருத்தம். ஏன்னா அவ்வளோ லவ் பண்ண ஒரு சீரியல், அவ்வளோ ரசித்த ஒரு சீரியல், டைரக்டர் இல்லை, ஸ்டோரி லைன் கிளியராக இல்லை, டைலாக் ரைட்டர் கிளியராக இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த பிஹெச் அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அங்கே செலவே இல்லாமலே சீன்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது டாக்டர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நினைவு வரணும்னா, ஸோ பழைய நினைவுகள்லாம் கொண்டு வரது, பழைய மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொண்டு வாங்க. அந்த பழைய ஹவுஸ் இல்லை, அந்த ரெட் கார் இல்லை, பீச்சு பார்க்கெலாம் இல்லை, எல்லாமே ரோடு, வீடு, ஸ்கூலு, இதுதான் உங்களோட சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது டீம் வாண்டடாக பண்ணுறாங்க, சேனல் வாண்டடாக பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். எத்தனை பேர் இதை ரியலைஸ் பண்ணிங்கன்ட்டு உண்மையிலே உங்களோட ஒப்பீனியனை உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கமெண்ட்டை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணேன். ரீசன்ட் டேஸில் நான் கமெண்ட் வீடியோ பேச முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வர கமெண்ட்டை கண்டிப்பாக நான் பேசுகிறேன்.